இப்ப நீங்க தேவன் இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? தேவனுடைய வலது பாரிசத்துல சகலத்தையும் ஆளக்கூடிய சர்வ ஏக சக்கராதிபதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்க எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு லேசா 2 கண்ணீரை விட்டா நீங்க நல்ல ஜெபம் நினைக்கிறீங்களே, சரியா? அவருக்குரிய மரியாதையும் கணத்தையும் கொடுக்குறீங்களா? இன்றைக்கு சபையில கர்த்தரை குறிச்ச ஒரு பயபக்தி இருக்கா? அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, ஆனா அவர் என்னை அவருடைய இரக்கத்தினால கிருபையினால என் முன்னாடி அவரை நிக்க வச்சிருக்கிறாரு. அப்ப நான் எப்படி நடுநடுங்கி அவருடைய சத்தத்துக்கு பயந்து எனக்கு என்ன கட்டளை கொடுக்க போறாரு, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்ல போறாரு, அவர் சொல்றதை கேட்டு அதுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயபக்தியோட கர்த்தர்ட்ட வர்றீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் அவரோட பிள்ளை, நான் ராஜா. ஆனா அவர் முன்னாடி வரும்போது நடுங்கி வர்ற அடிமை, அந்த கணத்தை அந்த மரியாதை ஒரு நாள் விட மாட்டேன். அவ்வளவு சர்வ ஜாக்கிரதை, அவருடைய நாமத்துக்கும் அவருடைய பெயருக்கும் எந்த களங்கமும் வராதபடி நான் அவருக்குரிய மரியாதையும் கணத்தையும் கொடுக்கக்கூடியவனா, அவருடைய சன்னிதானத்துல நடுங்கி வரக்கூடிய மனுஷனா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய உறவுல உண்மை வரணும்னா முதல்ல அவருக்குரிய மரியாதையும் கனமும் செலுத்தப்படணும். நீங்க ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதையை கொடுக்குறீங்களா?